ஏழாவது பகுதி, மூன்றாவது மந்திரம். தௌஹ த்வாத்ரிம்ஷதம் வர்ஷாணி பிரம்மச்சர்யம் ஊஷதுஹோ தௌஹ பிரஜாபதிருவாச்ச கிமிச்சந்தோ அவாஸ்தமிதி தௌஹ ஊச்சதுஹோ ய ஆத்மா அபகத பாப்மா விஜரோ விம்ருத்யுகோ விஷோகோ விஜிகத்ஸக அபிபாச சத்யகாம சத்யசங்கல்பக சோன்வேஷ்டவ்யக ச விஜிக்ஞாசிதவ்யக ய சர்வாஞ்ச லோகானாப்னோதி சர்வாஞ்ச காமான் யஸ்தமாத்மானம் அனுவித்ய விஜானாதி இதி பகவதோ வசக வேதயந்தே தமிச்சந்தோ அவாஸ்தமிதி தௌஹ பிரஜாபதிருவாச்ச ய ஏஷக அக்ஷிணி புருஷக திருஷ்யதே ஏஷ ஆத்மேதிக உவாச்ச ஏததம்ருதமபயம் ஏதத் பிரம்மேதி அதயோயம் பகவஹ அப்சு பரிக்யாயதே யஸ்ச அயம் ஆதர்ஷே கதம ஏஷக இத்யேஷ ஓம் ஏவ ஏஷோ சர்வேஷு அந்தேஷு பரிக்யாயத இதிஹ உவாச்ச. ஏழாவது பகுதியிலிருந்து 12வது பகுதி வரை பிரஜாபதி வித்யா என்று அழைக்கப்படுகின்ற பிரம்ம வித்யா அல்லது ஆத்ம தத்துவத்தினுடைய விசாரத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். இங்கு பிரஜாபதி என்பவர் முதலில் ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்தினார், எல்லோரும் கேட்கும்படி கூறினார். அந்த மந்திரமானது ஏற்கனவே ஈஸ்வரனை பற்றிய மந்திரம். ய ஆத்மா அபகத பாப்மா என்று 8 குணங்கள் ஈஸ்வரனுக்கு உரியதாக நாம் உபாசனை செய்தோம். அந்த மந்திரத்தை கூறி பிறகு
எந்த உபாயத்தின் மூலமாக இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்று கூறி பிறகு இந்த ஞானத்தினுடைய பலனையும் கூறினார். இந்த மந்திரத்தை தேவர்களும் அசுரர்களும் கேட்டார்கள். இப்பொழுது அந்த கதையுடன் ஆரம்பமாகின்றது. தேவர்கள் இதை கேட்டு தேவர்களினுடைய தலைவனான இந்திரன், பிறகு அசுரர்களினுடைய தலைவனான விரோச்சனன் இருவரும் இந்த ஞானத்தை அடைய பிரஜாபதியிடம் வர இருக்கிறார்கள். இப்போ இதற்கு முன் மந்திரத்தில் தேவர்களுடைய தலைவனும் அசுரர்களுடைய தலைவனும் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளாமல், காரணம் இந்த ஞானத்தை தாங்கள்தான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சமித்பாணியுடன் பிரஜாபதியை அடைந்தார்கள். இதுவரை நாம் பார்த்தோம். இனி நாம் மூன்றாவது மந்திரத்திற்குள் செல்ல வேண்டும். இப்பொழுது தேவர்களினுடைய தலைவன் இந்திரன், அசுரர்களினுடைய தலைவன் விரோச்சனன் சமித்பாணியுடன் பிரஜாபதியிடம் வந்துள்ளார்கள். அவர்களிடம் பிரஜாபதி என்ன கூறுகின்றார்? இந்த இருவரும் பிரஜாபதியிடம் என்ன கூறுகிறார்கள்? அந்த கதைக்கு இப்பொழுது செல்லலாம். மூன்றாவது மந்திரத்தை இப்பொழுது பார்த்தால், தௌக த்வாத்ரிம்சதம் வருஷாணி பிரம்மச்சர்யம் ஊஷதுகு தௌக பிரஜாபதிகி உவாச்ச. இவ்விதம் இந்த இரண்டு மாணவர்களிடம் பிரஜாபதியானவர் முதலில் இவ்விதம் கூறுகின்றார். தௌ என்றால் இந்த இருவரிடம் என்ன சொல்கின்றார்? துவாத்ரிம்ஷத் என்றால் 32, வர்ஷாணி என்றால் வருடங்கள், 32 வருடங்கள் பிரம்மச்சர்யம் ஊஷதுகு, இங்கு இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடியுங்கள். ஊஷதுகுன வாழுங்கள், 32 வருடங்கள் இங்கு இருந்து வாழுங்கள். ஊஷதுகு தௌக பிரஜாபதிகி உவாச்ச. அவ்விதம் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 32 வருடங்கள் பிரம்மச்சரிய விரதத்துடன் பிரஜாபதியிடம் இவர்கள் வாழ்கிறார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் பிரம்மச்சரிய விரதம் என்றால் என்ன என்று. குருகுலத்திலிருந்து குருவுக்கு சேவை செய்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அறிவை அடைவதற்கு என்ன தேவையோ அதன்படி வாழ்க்கை வாழுதல். இப்போ இத்துடன் 32 வருடங்கள் முடிந்து விட்டது. உடனே அதற்கு பிறகு பிரஜாபதியானவர் அவர்களிடம், சிஷ்யர்களிடம் இப்பொழுது கேட்கின்றார். அதற்குள்ள 32 வருடம் முடிந்தாகி விட்டது. கிம் இச்சந்தௌ அவாஸ்தமிதி, 32 வருடங்களுக்கு பிறகு கேட்கின்றார், எதற்காக, எதை விரும்பி இங்கு இவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள்? கிம் இச்சந்தௌ என்றால் எதை விரும்பியவர்களாக, அவாஸ்தம் என்றால் இவ்விதம் 32 வருடங்கள் வாழ்ந்தீர்கள். என என்னிடத்தில் எதையோ ஒன்றை பெற வந்துள்ளீர்கள். 32 வருடம் இங்கு எனக்கு சேவை செய்தீர்கள். இனி எதை விரும்பியவர்களாக நீங்கள் இப்பொழுது இவ்விதம் வாழ்ந்தீர்கள்? இப்படி யார் கேட்கின்றார்? குருவானவர் கேட்கின்றார். இவ்வளவு வருடம் இருந்ததற்கு பிறகு கேட்குற கேள்வி, எதுக்கு இந்த மாதிரி இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? அதற்கு அவர் சொல்கிறார்கள், தௌக ஊச்சதுகு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏற்கனவே பிரஜாபதி ஒரு மந்திரத்தை சொன்னார் அல்லவா, அந்த மந்திரத்தை அப்படியே இவர்கள் இருவரும் கூறி, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம தத்துவத்தை அறிந்தால் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், எல்லா லோகத்தையும் அடைய முடியும் என்று ஞான பலனை சொன்னீர்கள். அதை அப்படியே கூறி அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள நாங்கள் வந்துள்ளோம் என்று இருவரும் கூறுகிறார்கள். ஆகவே இனி வருகின்ற மந்திரம் ஏற்கனவே பிரஜாபதி கூறிய மந்திரம் அப்படியே வருகிறது. நம்ம ஏற்கனவே இதனுடைய விளக்கம் பார்த்துள்ளோம். இதில் பிரம்ம தத்துவம் சகுணமாகவும் நிர்குணமாகவும் கூறப்பட்டு, அதாவது 3 ஷரீரத்திற்கு விலட்சணமாக அந்த பிரம்ம தத்துவம் கூறப்பட்டு, அந்த பிரம்மத்தை அறிய என்ன சாதனை என்று குறிப்பிடப்பட்டு, அதனால் என்ன பலன் என்றும் இந்த ஒரே மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மந்திரத்தை கூறி
இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை நாங்கள் அறிந்து இந்த பலனை அடைய விரும்புபவர்களாக இங்கு வந்துள்ளோம் என்று பதில் கூறுகிறார்கள். இனி அடுத்த பகுதி ஏற்கனவே வந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இப்பொழுது பிரஜாபதி சொல்லவில்லை, சிஷ்யர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த மந்திரத்தை நாங்கள் கேட்டோம் என்று இப்பொழுது அந்த மந்திரம் வருகிறது. ய ஆத்மா அபகத பாப்மா. இதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எந்த ஒரு ஆத்மா அபகத பாப்மா, பாப்பங்கள் தர்மா தர்மங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்றதோ, விஜரக விமிருத்யுகு விஷோகக விஜிகத்சக அபிபாசக சத்தியகாமக சத்திய சங்கல்பக, 8 குணங்கள். இதனுடைய விளக்கமெல்லாம் பார்த்தாகிவிட்டது. இனி இந்த ஆத்மாவை அடைய சாதனையும் பிரஜாபதி சொன்னார். அது அப்படியே வருகிறது. சக அன்வேஷ்டவ்யக சக விஜிக்ஞாசிதவ்யக. இந்த பகுதி சாதனை. இந்த ஆத்மா தேடப்பட வேண்டும், தானாக அறியப்பட வேண்டும். இனி பிரயோஜனம். சக சர்வான் லோகான் ஆப்னோதி சர்வாஞ்ச காமான். இப்படி இந்த ஞானத்தை அடைந்தவன் எல்லா ஆசைகளையும், எல்லா லோகத்தையும் அடைகின்றான், எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்கின்றான். பிறகு யக தம் ஆத்மானம் அணுவித்ய விஜானாதி. யார் இந்த ஆத்மாவை அடைந்து இந்த ஆத்மாவை தன் சொரூபமாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன். இந்த கடைசி வரிக்கு முன்னாடி விஜானாதி ஈதி, இதிங்கிறது கொட்டேஷன். இப்படிப்பட்ட பகவதக வச்சக வேதயந்தே. பகவதக பகவானாகிய உங்களுடைய வச்சக, உங்களுடைய உபதேசத்தை வேதயந்தேன நாங்கள் கேட்டோம். இந்த 2 பேர் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட வச்சனம் எங்களால் கேட்கப்பட்டது. பகவதகங்கிறது குருவினிடம் இருக்கின்ற இவர்களுக்கு ஸ்ரத்தையையும் மரியாதையும் குறிக்கின்றது. இப்படிப்பட்ட வச்சனத்தை நாங்கள் கேட்டோம். சரி, நீங்கள் கேட்டீர்கள், இங்கு எதுக்கு வந்து இவ்வளவு காலம் 32 வருடங்கள் சேவை செய்து இருந்தீர்கள் என்றால், தம் இச்சந்தௌ அவாஸ்தமிதி. தம் என்றால் இந்த ஆத்ம தத்துவத்தை இச்சந்தம் அடைய விரும்புபவர்களாக, இச்சந்தௌ நாங்கள் இருவரும் இப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவாஸ்தம், அவாஸ்தம்னா 32 காலங்கள் வாழ்ந்தோம் இதி என்று தேவராஜனும் அசுரராஜனும் கூறினார்கள். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம கதைக்கு வந்திருக்கோம்? சிஷ்யர்கள் வந்து விட்டது, குருவும் வந்து விட்டார். இவர்கள் ஒரு சாதனையை செய்து விட்டார்கள். 32 வருடம் வாழ்ந்தாச்சு. ஏன் வாழ்ந்தீர்கள்னா இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வாழ்ந்தோம்னு சொன்னார்கள். ஆகவே இனி பிரஜாபதியானவர் நேரடியாக உபதேசத்தை துவங்குகின்றார். அது 4வது மந்திரம். 4வது மந்திரத்திற்குள் சென்றால், தௌக பிரஜாபதிஹி உவாச்ச. தௌ அந்த இருவரிடமும் பிரஜாபதியானவர் உபதேசத்தை துவங்கினார். உவாச்ச என்றால் இப்பொழுது பேசுகின்றார். இந்த 4வது மந்திரத்தில் பிரஜாபதியினுடைய உபதேசம் துவங்குகின்றது. இப்போ நேரடியாக இப்பொழுது உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார். இதோட கதை இனி நமக்கு சென்று கொண்டே இருக்கும். அசுரதேவன் என்ன ஆக போகின்றான், இந்திரன் எப்படி செயல்பட போகின்றான்னு அந்த உபதேசத்திற்குள்ளேயே கதை வரப்போகின்றது. இனி இப்பொழுது ஆத்ம தத்துவத்தினுடைய உபதேசம் ஆரம்பமாகிவிட்டது. நேரடியாக உபதேசத்தை செய்கின்றார். நாம் என்ன உபதேசத்தை இவர் செய்கின்றார் என்பதற்கு முன் முகவுரையாக எப்படி இனிமேல் விசாரம் நடைபெறப் போகின்றது என்பதை பார்த்து விடலாம். அப்படி பார்த்தா தான் நமக்கு இந்த மந்திரத்திற்குள் போனால் நமக்கு புரியும். இங்கு பிரஜாபதி எப்படி உபதேசம் செய்கின்றார், மாணவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது பார்த்துவிட்டு பிறகு மந்திரத்திற்குள் செல்லலாம். அதாவது என்ன நடக்கப் போகிறதுங்கிறத முன்கூட்டியே நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இங்கு பிரஜாபதி எப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசிக்கின்றார் என்றால், நாம் 3 ஷரீரத்தில் நான் என்ற அபிமானத்தை வைத்துள்ளோம் அறியாமையினால்.
ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 சரீரத்தில் நான்கிற அபிமானம் இருக்குது. இப்போ இவர் எப்படிப்பட்ட உபதேசம் செய்கிறார் என்றால், இந்த 3 சரீரத்துக்கும் விலக்ஷணமாக வேறாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை இங்கு இவர் கூறப் போகின்றார். உண்மையில் ஏற்கனவே ய ஆத்மா அபகத பாப்மா என்ற இடத்திலெல்லாம் கூறப்பட்டு விட்டது. அதைத்தான் மீண்டும் கூறப் போகின்றார். ஆகவே இங்கு இவர் உபதேசிப்பது ஷரீரத்ரய விலக்ஷண ஆத்மா. 3 ஷரீரத்திற்கும், ஷரீரத்ரயம்னா 3 ஷரீரம், விலக்ஷணம்னா வேறுபட்டிருக்கின்ற 3 ஷரீரத்திற்கும் வேறாக இருக்கின்ற ஆத்ம தத்துவம்தான் இங்கு உபதேசம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு உபனிஷத்திலும் உபதேசம் செய்கின்ற முறை மாறுபட்டு வரும். தைத்திரியத்தில் பஞ்ச கோஷத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கோஷமாக நீக்கி ஆனந்த சுரூபமான ஆத்மானு சொல்லப்பட்டது. கட்டோபனிஷத்தில் சில இடங்களில் 3 அவஸ்தைகள் எடுத்து கொள்ளப்பட்டது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் குறிப்பாக 3 அவஸ்தைகள், ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தின்னு அவஸ்தாத்ரய விவேகம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்திலும் ஒவ்வொரு முறையை கையாண்டு இந்த ஆத்ம தத்துவம் விளக்கப்படும். இப்போ இந்த இடத்தில் இங்கு கையாளப்படுகின்ற முறை ஷரீரத்ரய விவேகம். 3 ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஷரீரமாக நீக்கப்பட்டு பிறகு இறுதியில் அஷரீரக ஆத்மா என்று வரப்போகின்றது. அதாவது ஷரீரம் என்றால் உடல், சரீரம்னா ஷரீரத்துடன் கூடியது ஆத்மா, அஷரீரக என்றால் ஷரீரமற்றது. நாம் ஒரே படியில் 3 ஷரீரத்தையும் நீக்குவது கடினம். ஆகவே ஒவ்வொரு ஷரீரமாக நீக்கப்பட்டு முதலில் ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்று நீக்கப்பட்டு, பிறகு சூக்ஷ்ம சரீரம், பிறகு காரண சரீரம்னு நீக்கப்பட்டு இறுதியில் அஷரீரக ஆத்மா என்ற உபதேசம் வரப்போகின்றது. ஆகவே இங்கு நமக்கு கிடைக்கின்ற முறை, இதை பிரக்ரியா என்று சொல்வது. பிரக்ரியான்னா மெத்தட். எந்த விதத்தில் உபதேசம் செய்யப்படுகிறதோ அந்த விதத்திற்கு ஷரீரத்ரய விலக்ஷணம் அல்லது ஷரீரத்தை எடுத்துக்கொண்டு நீக்கி ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்தல், அதுதான் வரப்போகின்றது. அதாவது நான் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த நான் என்பவன் ஸ்தூல சரீரத்தில் முழுமையாக அபிமானம் வைக்கும் பொழுது, இந்த நான் என்பவன் உண்மையில் அறிவு சொரூபமான ஆத்மா. இப்போ அறிவு சொரூபமான அழியாத ஆத்மாவாகிய நான் ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது என்றால், ஸ்தூல சரீரத்தை நானாக கொள்ளும் பொழுது, இங்கே அபிமானம் என்றால் ஸ்தூல உடலையே நான் என்று கொள்ளும் பொழுது, அந்த அறிவு சுரூபமான நான் என்பவனுக்கு விஸ்வன் என்ற பெயர் வருகிறது. அந்த விஸ்வன் என்பவன் யார்? அந்த விஸ்வனுக்கு ஸ்தூல சரீரம் 4 புத்தியும் அதனுடைய விளைவாக ஜாகிரத் அனுபவமும் வருகின்றது. இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து தான், மாண்டூக்கியத்திலையும் மற்ற இடங்கள்லையும் பார்த்த கருத்து தான். இப்போ நான் என்பவன் ஸ்தூல உடலோடு இருக்கும் பொழுது, ஸ்தூல உடலும் 4 கலந்து இருக்கும் பொழுது, அந்த அறிவு சுரூபமான நானுக்கு விஸ்வன் என்ற பெயரும், பிறகு இந்த ஸ்தூல சரீரத்தின் விளைவாக ஸ்தூல பிரபஞ்ச அனுபவமும், அந்த ஸ்தூல பிரபஞ்ச அனுபவத்தை தான் ஜாகிரத் அவஸ்தைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு கோர்வை போல் இருக்குது. நான், ஸ்தூல சரீரம், விஸ்வன், ஜாகிரத் அவஸ்தா, ஜாகிரத் பிரபஞ்சம், இதெல்லாம் ஒரு பேக்கேஜ்னு சொல்கிறது. இப்போ நான் ஸ்தூல சரீரம் ப்ளஸ் ஸ்தூல உலகம், ஜாகிரத் அவஸ்தை. இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை எடுத்தவுடன் இந்த ஸ்தூல சரீரத்தை தான் நான் விடுறேன். பிறகு என்னுடைய நிலை என்னாகின்றது? விஸ்வன் என்று அழைக்கப்படுகின்ற நான் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது எனக்கு என்ன பெயர் கிடைக்கின்றது? தைஜசன் என்ற பெயர் கிடைக்கின்றது. அந்த தைஜசனாக மாறிய நான்
சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைத்து ஸ்தூல பிரபஞ்சத்தையும் தியாகம் செய்து சூக்ஷ்மமான பிரபஞ்சம், அதற்கு உதாரணமாக சொப்பன பிரபஞ்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். அப்போ தைஜசனாகிய நான் எப்படிப்பட்டவன்னா சூக்ஷ்ம சரீரத்தை நானாக கொண்டவன். ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போய் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்ச உடனே அடுத்த பேக்கேஜ் என்ன வருகின்றது? நான் சூக்ஷ்ம சரீரம், தைஜசன், சூக்ஷ்ம பிரபஞ்சம், பிறகு சொப்பன அவஸ்தா. இதே போல் அடுத்தது தான். இதே நான் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற நான்கிற அபிமானத்தை விட்டு காரண சரீரத்தில் வைக்கும் பொழுது அந்த நான் என்பவனுக்கு பிராக்ஞன் என்ற பெயர் வருகிறது. அந்த பிராக்ஞனிடம் என்ன இருக்கின்றது என்றால் அஞ்ஞானம்ங்கிற பிரபஞ்சம் இருக்கின்றது. அறியாமையும் ஆனந்தமும் தான் அவனுக்கு பிரபஞ்சம். ஒரு விதமான ஸ்தூல சூக்ஷ்ம நாம ரூபங்கள் இல்லை. பிறகு அந்த நான் பிராக்ஞனாக இருக்கின்றேன். இப்பொழுது நான் ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை அவஸ்தையினால் தள்ளாமல், இப்போ பிராக்ஞனுக்கு சுஷுப்தி அவஸ்தை, இந்த அவஸ்தை அபிமானம் வச்சு அவஸ்தையாக வருகிறது. இப்போ ஜாகிரத அவஸ்தையிலேயே நான் இருந்து கொண்டு அறிவின் மூலமாக நான் என்ன செய்கின்றேன்? இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல, சூக்ஷ்ம சரீரம் நான் அல்ல, காரண சரீரம் நான் அல்ல, அந்த நான்கிறதை எடுத்துட்டு பிறகு இந்த நான் என்பவன் இந்த மூன்று சரீரத்துக்குள்ளும் இருந்து கொண்டு மூன்று சரீரத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு மூன்று அவஸ்தையையும் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நான் என்பவனுக்கு ஆதாரம் என்று புரிந்துவிட்டால் இந்த மூன்றும் எனக்கு வேறாக இல்லை, ஆனால் இந்த மூன்றுக்குள் நான் இல்லை. இதுதான் ரொம்ப கடைசியாக புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. இந்த மூன்றும்னா யார்? விஸ்வ தைஜச பிராக்ஞன் நானாக இல்லை, ஆனால் எனக்கு வேறாக இல்லை. பிறகு இதை என்னென்னு தான் சொல்வது என்றால், நம்ம விவகாரத்துக்கு உபதேச விவகாரத்துக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று துரியம் என்று சொல்கின்றோம். இப்போ துரியம் என்பது நான்காவது அவஸ்தை அல்ல, இந்த மூன்று அவஸ்தை போல நான்காவது அவஸ்தை அல்ல. துரியம் என்பது ஞானம். யாருக்கு வர்ற ஞானம்? ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற விஸ்வனுக்கு வருகின்ற ஒரு ஞானம். என்ன ஞானம்? நான் துரிய தத்துவம். துரிய தத்துவம் என்றால் நான் வெறும் சைத்தன்ய ஸ்வரூபம். அந்த துரியத்தை தான் இங்கு இந்த இடத்தில் பிரஜாபதி வித்யாவில் அஷரீரக என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கு யாருக்கு அஷரீரகன்னு பெயர்? துரிய ஆத்மாவுக்கு அஷரீரக. காரணம் என்ன? இவன் எந்த சரீரத்திலும் நான்கிற அபிமானத்தை வைக்கவில்லை. இப்போ ஒரே ஒரு தத்துவந்தான், சொற்கள் பிறகு உபதேசம் பண்ணுகின்ற முறைகள் தான் மாறப்பட்டுள்ளது. நம்ம மாண்டூக்கியத்தில் என்ன படித்தோமோ அதே தான். அங்கே அவஸ்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சைத்தன்யத்துக்கு துரியம்னு பெயர் கொடுக்கப்பட்டது. இங்கே அதே சைத்தன்யத்துக்கு அதே துரியத்திற்கு அஷரீரக என்ற பெயர் வருகிறது. இப்போ அஷரீரமாக இருக்கின்ற நான் துயரப்படுவதில்லை. சரீரமாக இருக்கின்ற நான் அந்தந்த அவஸ்தையினால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதுதான் இனிமேல் வர இருக்கின்ற பகுதியினுடைய சாரம். இப்படி மூன்று சரீரத்தையும் நீக்கி நான் மூன்று சரீரத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கேன். அதே சமயத்தில் மூன்று சரீரம் என்னை சார்ந்திருக்கின்றது. சரீரமே என்னிடமிருந்து தோன்றியுள்ளது. நான் அந்த சரீரமும் அல்ல, சரீரத்தில் அபிமானம் வைப்பவனும் அல்ல, பிரபஞ்சத்தை அனுபவிப்பவனும் அல்ல. அகம் சாட்சி அசரீர ஸ்வரூபம். அசரீரமான எனக்கு இந்த சரீரங்களெல்லாம் செல்கின்றது. உண்மையிலே நான் அசரீரமானவன் தான். அப்படி அசரீரமான எனக்கு இந்த சரீரங்களெல்லாம் செல்கிறது. இதுதான் இனிமேல் பார்க்க போகின்ற உபதேசத்தினுடைய கிரமம், மைய கருத்து. பிறகு எப்படி இந்த கருத்தானது படிப்படியாக செல்ல இருக்கின்றது என்றால்,
இங்கு பிரஜாபதி என்ன செய்கின்றார்? முதல் படியில் விஸ்வனை பார்த்து இந்த விஸ்வந்தான் ஆத்மா என்று தத்துவமசி என்று எப்படி உபதேசம் செய்யும் பொழுது யாருக்கு குரு உபதேசம் செய்கின்றார்? தூங்கிக் கொண்டிருப்பவனுக்கா அல்லது கனவு கொண்டிருப்பவனுக்கா? கனவு கண்டு கொண்டிருந்தாலும் அல்லது கிளாஸில் விழிச்சிட்டு எதையோ நினைத்து கொண்டிருந்தாலும் அதுவும் கனவு தானே, அல்லது தூங்கிக் கொண்டிருந்தாலும் தத்துவமசின்னு சொல்ல மாட்டேன், சொல்லி பிரயோஜனம் இல்லையே. பிறகு யாருக்கு தத்துவமசிங்கிற உபதேசத்தை பண்ணுறார்? யார் விழித்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம்தான் துவம் நீ தது பிரம்மன்னு சொல்கிறார். நல்லா வேற விழிச்சிட்டு இருக்கணும், சாதாரணமாக விழிச்சிட்டு இருக்கக்கூடாது, தெளிவாக விழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தத்துவமசிங்கிறார். விழித்து கொண்டிருப்பவன் யார்? அவனைத்தானே விஸ்வன்னு சொல்கிறோம். அப்போது விஸ்வனாக எவன் இருக்கின்றானோ அவன்தான் தது பிரம்மன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சிஷ்யன் தகுதி அடையாதவனாக இருந்தால் என்ன புரிந்து கொள்வான்? இந்த விஸ்வந்தான் அகம்னு புரிந்து கொள்வான், அந்த பிரம்மன்னு புரிந்து கொள்வான். ஆனால் சாதாரணமாக குரு என்ன பண்ணுவார்? இந்த உபதேசத்துக்கு முன்னாடி இந்த விஸ்வனை நல்லா ஆராய்ச்சி செய்து வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் எல்லாம் பிரித்து இவன் துவம் அல்லது அகம் என்று இவனை புரிந்து கொள்ளும் பொழுது இதில் 3 சரீரத்தையும் நீக்கிய இந்த 3 சரீரத்தையும் பிரகாசப்படுத்துகிற துரிய ஆத்மாவைத்தான் தது பிரம்ம அப்படின்னு இவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாரிடம் உபதேசம் வருகின்றது? விஸ்வந்தான் கேட்கின்றான். ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்து கொண்டிருப்பவன் தான் கேட்கின்றான். ஆனால் ஸ்தூல சரீரத்தில் நான்கிற புத்தியை நீக்கி இந்த ஸ்தூல சரீரத்தை நான் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்ற அறிவை உடையவன் கேட்கும் பொழுது, அப்போ துவம் அல்லது அகம் என்று இவன் புரிந்து கொள்ளும் பொழுது இவன் எதை அகம் என்று புரிந்து கொள்கின்றான்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை நீக்கி அசரீரியாக இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை, ஷரீரமற்ற ஆத்ம தத்துவத்தை என்னவென்று புரிந்து கொள்கின்றான்? நான் என்ற சொல்லினுடைய அர்த்தமாக புரிந்து கொண்டால், இன்னும் சுருக்கமாக சொன்னால் துவங்கிறதனுடைய வாச்சியார்த்தம் புரிந்து கொண்டால், அல்லது ஜீவனுடைய வாச்சியார்த்தம் அல்ல லட்சியார்த்தம் புரிந்து கொண்டால், துவங்கிறதனுடைய வாச்சியார்த்தத்தை தியாகம் செய்து லட்சியார்த்தத்தை புரிந்து கொண்டால், ஜீவன்கிறனுடைய லட்சியார்த்தத்தை புரிந்து கொண்டால் எப்படி தத்துவமசி வேலை செய்யும்? நீ விஸ்வன் அந்த பிரம்ம என்று சொல்லும் பொழுது விஸ்வனிடம் இருக்கின்ற ஸ்தூல சரீரம் ஜாகிரத அவஸ்தையெல்லாம் நீக்கப்பட்டு பிறகு சுத்த ஆத்மா பிரம்மஸ்வரூபம்னு புரிந்து கொள்ளலாம். அப்படி இங்கே என்ன செய்கின்றார் பிரஜாபதி? இந்த விஸ்வனை பிரம்மத்துடன் ஐக்கியப்படுத்துகின்றார். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செய்கிறார். இந்த மந்திரத்தினுடைய சாரமே இந்த விஸ்வன் ஆத்மா, அந்த ஆத்மாதான் பிரம்மன்னு சொல்கின்றார். அதுதான் முதல் படி. இந்த முதல் படியை உத்தம அதிகாரி கேட்டால் இந்த படியே மகா வாக்கியம் ஆகின்றது. உத்தம அதிகாரிங்கிறது எப்பொழுது நிர்ணயிக்கப்படுகிறது? என்ன ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, யார் அதிகாரி எப்படி தெரிந்து கொள்வது? என்ன இந்த மெட்டல் டிடெக்டர் போல் அதிகாரி டிடெக்டர் இருந்தால் தான் கிளாஸ்க்குள்ளே வர்றதுன்னு கிடையாது. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதிகாரி தான் உள்ளே வரணும். அதிகாரி வந்தால் லைட் எரியும், உள்ளே வந்துடலாம். அதிகாரி இல்லைன்னா லைட் எரியாது, அப்படியே அனுப்பிச்சிடணும். என்ன செய்கிறதுனா வேதாந்தத்தில் ரொம்ப கடினம், ஏன்னா நமக்கு தெரியாது. அதனால் என்ன சொல்வார்கள், உபதேசம் செய்து பாருங்கள், புரிஞ்ச அதிகாரி, புரியலின்னா அதிகாரி இல்லை, இருக்குன்னு தெரியாது. ஆகவே நமக்கு அதிகாரி தெரியாததுனால நம்ம செய்ய வேண்டிய உபதேசத்தை பண்ணிடுறோம். அவன் உத்தம அதிகாரியாக இருந்தால் விஸ்வனாக இருக்கின்ற நீ ஆத்மா பிரம்ம என்று சொன்னவுடன் அது மகா வாக்கியமாக மாறி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஞானத்தினுடைய பலனும் கிடைத்து விடும். ஆனால் அனதிகாரியாக இருந்தால், அவன் அதிகாரியாகவே இல்லை என்றால், தகுதியே இல்லை என்றால்,
என்ன தவறு ஏற்படும் என்றால், இப்போ நீ ஆத்மா, நீதான் ஆத்மா, நீதான் அந்த பரம்பொருள், அழியாத பரபிரம்ம என்று சொன்னால் இவனுக்கு தகுதி இல்லை, அதிகாரியாக இல்லை. அப்பொழுது நீங்கிற இடத்துல இப்போ யாராக இருக்கான்? விஸ்வனாக இருக்கான். விஸ்வன்கிறது யார்? ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்துள்ளவன். அதனுடைய அர்த்தம் ஸ்தூல சரீரத்தை நான் நினைத்து கொண்டு இருப்பவன். அப்போ இவன் எதை ஆத்மான்னு புரிந்து கொள்வான்? இந்த ஸ்தூல சரீரந்தான் மெய்ப்பொருள், இந்த ஸ்தூல சரீரந்தான் ஆத்மா, அதுதான் நான்கிறது இங்கு செய்கின்ற உபதேசம். எது உண்மை பொருள்னு குரு கிட்ட போகிறோம், எது எதை உண்மை பொருளாக நான் எடுத்துக்கொண்டு என் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எது மெய்ப்பொருள்ங்கிற அறிவில் போகும் பொழுது நீதான் மெய்ப்பொருள்னு சொல்கிறார். இப்போ நீதான் மெய்ப்பொருள் சொன்ன உடனே அந்த நீன்னு அவர் சொல்கிற வார்த்தைக்கு இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற அறிவோடு நான் இருக்கும் பொழுது, அப்போ அவருடைய வார்த்தையை நான் எப்படி புரிந்து கொள்வேன்? இந்த ஸ்தூல சரீரந்தான் ஆத்மா என்று நான் புரிந்து கொள்வேன். அப்போ என்னுடைய தத்துவம் என்ன? ஸ்தூல தேகந்தான் ஆத்மா, சூக்ஷ்ம சரீரம் கூட கிடையாது. அதனால் பாவ புண்ணியம், இறந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிற இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்தூல சரீரந்தான் ஆத்மா என்ற முடிவுக்கு வருவோம். யார் இப்படி வருவார்கள்? அனதிகாரிகள் வருவார்கள். அப்படி இங்கு என்ன நேரிடுகிறது? பிரஜாபதியானவர் இந்த உபதேசத்தை செய்தவுடன் அசுரராஜனான விரோச்சனன் ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றான். இப்போ அவன் அனதிகாரியாக இருப்பதனால் 32 வருஷம் அவனுக்கு பத்தில், அவன் அனதிகாரியாக இருப்பதனால் அவன் ஸ்தூல சரீரம் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றான். பிறகு இதே தவறை இந்திரனும் செய்கின்றான். 2 பேருமே ஃபஸ்ட்டு டீச்சிங்கில் தப்பாகவே புரிந்து கொள்கிறார்கள். எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? இந்த உடம்பு தான் ஆத்மா, இதைத்தான் பேணி பாதுகாக்க வேண்டும், இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று இருவருமே தவறு செய்கிறார்கள். பிறகு இதை பிரஜாபதி கவனிக்கின்றார். 2 பேருமே தப்பாக புரிஞ்சுட்டாங்கங்கிறது இவருக்கு புரிஞ்சு போச்சு. யாருக்கு? குருவுக்கு புரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு புரியலிங்கிறது குரு புரிந்து கொண்டார். பிறகு என்ன செய்கிறார்? ஒரு முயற்சி செய்து பார்க்கின்றார். இவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்க, கரெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார். அதெல்லாம் அடுத்த செக்ஷனில் வரப்போகுது. இவர் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறார். அந்த முயற்சியில் என்ன ஆகின்றது? மீண்டும் இருவரும் தப்பாகவே புரிந்து கொள்கின்றார்கள். இவர் செய்கிற முயற்சியும் தோல்வி அடைகின்றது. பிறகு இருவரும் நாங்கள் வந்த பர்பஸ் சால்வ் ஆயாச்சு, நாங்கள் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கணும்னு வந்தோம், நாங்கள் இவ்வளவு வருடம் தவமெல்லாம் இருந்து நாங்கள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமாக குருகுலத்தை விட்டு செல்கிறார்கள். 2 பேர்த்துக்கு ஒரே சந்தோஷம், நாங்கள் உண்மையை தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி 2 பேருமே சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த பிரஜாபதி என்ன செய்கிறார்? அவங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறார். என்ன சொல்கிறார்? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வரப்போகின்றது. இவர்கள் புரிந்து கொள்ளாமலேயே செல்கிறார்களே, வருத்தத்துக்கு உரியவர். இவருடைய வருத்தத்தை அவங்க காதில் கேட்குற மாதிரி போடுறார். இவர் ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு பேசிக்கிறார். ஏதோ வந்தார்கள், புரிஞ்சுட்டு போவாங்கன்னு நினச்சேன், இவ்வளோ வருஷம் இருந்துட்டு உண்மையை தெரிந்து கொள்ளாமல் போகிறார்களே அப்படின்னு போகிறார். இதை 2 பேருமே கேட்டுட்டு கண்டுக்காமல் போகிறார்கள். பிறகு என்ன ஆகின்றது? அசுரராஜன் நேராக அவனுடைய லோகத்துக்கு போய் அவன் எதை உண்மைன்னு நினைத்தானோ அதை உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றான். எல்லாம் வரப்போகின்றது, நம்ம மந்திரத்தில் பார்க்க போகிறோம். அது அசுரோபனிஷத். அசுரர்களுடைய உபனிஷத் என்னன்னா ஸ்தூல தேகந்தான் ஆத்மா என்று அவன் நேரடியாக என்ன செய்கின்றான்? அசுரர்களுடைய இடத்திற்கு சென்று நான் போய் 32 வருஷம் தவம் பண்ணி பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், நீங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லி இந்த ஸ்தூல சரீரந்தான் ஆத்மா என்று சொல்லி அவன் ஒரு பரம்பரையை உருவாக்கி விட்டான். பிறகு இந்திரன் என்ன செய்கின்றான்? அவனும் ஸ்தூல சரீரந்தான் ஆத்மா என்று செல்கின்றான். ஆனால் என்ன நேரிடுகிறது? இந்த இந்திரன் அனதிகாரி அல்ல. அவனுக்கு அதிகாரித்துவம் சற்று குறைவாக இருக்குது. இவன் தேவலோகத்துக்கு செல்வதற்கு முன்
இவன் போய் உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன் மைண்டில் கொஞ்சம் கிளிக் ஆகுது. என்ன கிளிக் ஆகுது? நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கலையே, நம்ம தெரிஞ்சிட்டதை உண்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த ஸ்தூல சரீரம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? இதில் இருக்கிற குறைகளை அவன் பார்க்கின்றான். யார்? இந்திரன். குறைகளை பார்த்தவுடன் அப்பொழுது புரிகின்றது, நான் எதை உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தனோ அது உண்மை அல்ல என்று புரிகிறது. பிறகு இந்திரன் தேவலோகத்திற்கு செல்வதற்கு முன் திரும்பி வந்து விடுகின்றான். குருவிடம் வந்து அவனுடைய சிந்தனையை கூறுகின்றான். நான் உங்களிடத்தில் உபதேசத்தை கேட்டுட்டு புரிஞ்சிட்டதுன்னு நினச்சிட்டு போனேன். சில சமயம் அப்படித்தான் ஆகும், புரிஞ்சிட்டதுன்னு நினச்சிட்டு போயிருப்போம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரியும், இவ்வளோ நாளாக நமக்கு புரியலைங்கிறது. அதுதான் நடக்குது இந்திரனுக்கு. பிறகு அவன் என்ன சொல்கின்றான்? நான் ஸ்தூல தேகத்தை ஆத்மான்னு நினச்சேன், அது ஆத்மாவாக இருக்க முடியாது என்று இவனுடைய திங்கிங், இந்திரனுடைய எண்ணத்தை குருவிடம் சொல்கிறார். அப்போ குரு சொல்கிறார், சரிதான், நீ நினைக்கிறது சரிதான்னு சொல்லி அடுத்த உபதேசத்தை செய்வதற்கு முன் என்ன சொல்கிறார்? மறுபடியும் 32 வருஷம் பிரம்மச்சரியம் விரதம் இரு அப்படிங்கிறார். ஆகவே மறுபடியும் ஒரு 32 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கின்றார்? தைஜசனையும் ஆத்மாவையும் ஐக்கியப்படுத்துகின்றார். என்ன, இப்போ ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டான், சூக்ஷ்ம சரீரத்தோடு இருக்கிற ஆத்மாவையும் சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகின்றார். அப்பொழுது அங்கே அவன் உத்தம அதிகாரியாக இருந்தால் அங்கேயே புரிஞ்சிருப்பான். பிறகு அப்பொழுதும் அதே தவறை செய்கின்றான், குருகுலத்திலிருந்து சென்று விடுகின்றான், சூக்ஷ்ம சரீரம் ஆத்மான்னு நினைக்கின்றான். பிறகு தேவலோகத்துக்கு செல்வதற்கு முன் மீண்டும் சிந்திக்கின்றான், இந்த சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாவாக இருக்க முடியாது. பிறகு மீண்டும் குருகுலத்திற்கு வருகின்றான். பிறகு இதே கதை தான், மீண்டும் 32 வருஷம். இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு சரீரத்தை விடுறதுக்கு 32 வருஷம் தவம் பண்ண வேண்டியது இருக்குது. பிறகு மீண்டும் 32 வருஷம் இருக்க சொல்கிறார். பிறகு மீண்டும் காரண பிராக்ஞனையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகின்றார். அதே தவறை செய்து மீண்டும் செல்கின்றான். பிறகு நல்ல வேளை தேவலோகத்துக்கு செல்வதற்கு முன்னாடி அவனுக்கு புரிஞ்சிருது. பிறகு மீண்டும் வருகின்றான், மீண்டும் குருகுல வாசம். பிறகு இறுதியில் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திற்கு அப்பாற்பட்ட அசரீர ஆத்மாவினுடைய உபதேசம் நடைபெறுகின்றது. அப்பொழுது இந்திரன் சரியாக புரிந்து கொள்கின்றான். இப்படித்தான் இனிமேல் வர இருக்கின்றது. 12வது செக்ஷன் வரைக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் இப்படித்தான். அதாவது முதல்ல 2 பேர் இருப்பார்கள், பிறகு ஒரு ஆள் சந்தோஷமாக போயிடுறார் ஸ்தூல சரீரத்தோட. அவர் போய் அங்கே எப்படி உபதேசம் பண்ணுறாருன்னெல்லாம் வரப்போகின்றது. பிறகு இந்திரன் தான் தன்னுடைய இடத்துக்கு செல்வதற்கு முன்னாடி திரும்பி வந்து ஒவ்வொரு படியாக சரீரத்தை நீக்கி அசரீர ஆத்மாவை புரிந்து கொள்ள போகின்றான். இப்போ இதில் என்ன விசேஷம் என்றால் 3-4 இடத்துல இங்கே உபதேசம் வரப்போகின்றது. விஸ்வன் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம, தைஜசன் பிரம்ம, பிறகு பிராக்ஞன் பிரம்ம, பிறகு அசரீரம் என்ற இடம் வரப்போகிறது. இதில் எல்லா இடத்துலையுமே மகா வாக்கியம்தான் வருகின்றது. இது கட்டோபனிஷத்தில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 இடங்கள்லேயே ஐக்கியமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி எல்லா இடமே மகா வாக்கியம்தான். ஆனால் யாருக்குன்னா உத்தம அதிகாரிக்கு. வாச்சியார்த்த லட்சியார்த்தத்தை தெரிஞ்சு 3 சரீரத்தையும் விட்டால் இப்போ பார்க்குற மந்திரமே மகா வாக்கியம்தான். இதை சரியாகவும் புரிந்து கொள்ளலாம். அல்லது நமக்கு தகுதி இல்லை என்றால் ஸ்தூல சரீரத்தை நான் நினச்சிட்டு மகா வாக்கியத்தை கேட்கும் பொழுது தவறாகவும் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் வேதாந்தத்தை எச்சரிக்கை விடப்படுகிறது. இது தகுதியானவர்களுக்கு சொல்ல வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு சொன்னால் இவர்கள் நான்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு குரு வேறொரு அர்த்தத்தில் சொல்லி இவர்கள் தவறாக புரிந்துட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, போய் உபதேசம் வேறு செய்து ஒரு பெரிய பரம்பரையை உருவாக்கி ஒரு உபனிஷத்தையே அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள். இங்கே உபனிஷத்தே சொல்கிறது, அசுரர்களுடைய உபனிஷத் இது, எது ஸ்தூல சரீரம் ஆத்மா என்று இப்படி நிகழ இருக்கின்றது. ஆகவே இந்த மந்திரத்தை நம்ம 2 கோணத்தில் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்னா,
உத்தம அதிகாரி இதை கேட்டால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம இந்திரனையும் விரோச்சனனையும் விட்டுருவோம். உத்தம அதிகாரி இந்த மந்திரத்தை படித்தா எப்படி பொருள்படுத்த வேண்டும்னு பார்க்க போகிறோம். ஆனால் அப்படி இங்கே இருக்கிற 2 சிஷ்யர்களும் பொருள்படுத்தவில்லை. அப்படி பொருள்படுத்தினால் இது எப்படி நமக்கு அர்த்தத்தை தருகிறதுங்கிறது ஃபஸ்ட்டு விளக்கம். பிறகு 2வது விளக்கம் என்னன்னா, இங்கு இவர்கள் இந்த மந்திரத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள். அப்படி இந்த ஒரே மந்திரத்தை 2 கோணத்தில் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஒரு கோணம் இந்த மந்திரத்தை எப்படி சரியாக புரிந்து கொள்ளுதல், இதை எப்படி சரியாக பொருள்படுத்த வேண்டும், அப்படி ஒரு கோணத்தில் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்ததற்கு பிறகுதான் இதை எப்படி தப்பாக புரிந்து கொள்ளலாம், இந்த மந்திரத்தை எந்த இடத்துல தவறு செய்து தவறாக புரிந்து கொள்ளலாம் என்று 2 கோணத்தில் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். இப்போ நாம் முதல்ல எப்படி சரியாக புரிஞ்சுக்கலான்னு பார்த்துருவோம். அதற்கு பிறகு எப்படி தப்பாக புரிந்துக்கலாம்னு பார்ப்போம். அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது தான். ஆனாலும் இங்கே இருக்கிற 2 சிஷ்யர்கள் அப்படி புரிந்து கொண்டார்களே, அவர்கள் எப்படி தப்பாக புரிந்து கொண்டார்கள், பிறகு எப்படி படிப்படியாக அந்த தவறு நீக்கப்படுகின்றது, அப்படி நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே இப்போ பிரஜாபதியினுடைய உபதேசத்தை உத்தம அதிகாரி கேட்டால் இந்த வாக்கியங்களை எப்படி புரிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே அப்படி புரிந்து கொள்ளப்படவில்லை, அதை மனசில் வச்சுக்கணும். பிறகு தான் நம்ம பார்க்க போகிற இங்கு இருப்பவர்கள் இதை எப்படி பொருள்படுத்தினார்கள் என்று 2வது பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் உத்தம அதிகாரிகள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யாரை நினச்சிக்கணும்? நம்ம நினச்சிக்கணும், நம்மெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்திரனும் அல்ல, விரோச்சனும் அல்ல, நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இனி மந்திரத்தினுடைய விளக்கத்திற்கு செல்லலாம். தௌக பிரஜாபதிஹி உவாச்ச, பிரஜாபதியானவர் கூறுகின்றார், யக ஏஷக அக்ஷிணி புருஷக திருஷ்யதே ஏஷக ஆத்மா இதிக உவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம. இதனுடைய பொருள், யக ஏஷக எந்த ஒருவன், யக ஏஷகன ஒருவன், அக்ஷினி என்றால் நம்முடைய கண், கண்ணில், அக்ஷினின கண்ணில், புருஷக, புருஷக என்றால் இங்கு திரஷ்டா பார்ப்பவன். இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிறது. இது இனிமேல் தப்பு, இந்த இடத்துல தான் தப்பு வரப்போகின்றது, அது பிறகு பார்ப்போம். இந்த இடத்துல திரஷ்டா அறிபவன். யக ஏஷக அக்ஷினி புருஷக திருஷ்யதே என்றால் அறியப்படுகின்றானோ, ஈஸ் சீன் அறியப்படுகின்றானோ. ஒவ்வொரு சொல்லினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு பிறகு ஒரு வாக்கியமாக கூறுகின்றேன். யக ஏஷகன எந்த ஒருவன், அக்ஷினி என்றால் கண்ணில், புருஷக என்றால் அறிபவன், திருஷ்யதே என்றால் அறியப்படுகின்றானோ. ஏன்னா இந்த இடத்துல தான் தவறே நடந்திருக்கின்றது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை பார்த்துட்டு சேர்த்து படித்தா என்ன அர்த்தம்னு பிறகு பார்க்கலாம். திருஷ்யதேனா பார்க்கப்படுகின்றான், அறியப்படுகின்றான், புருஷகன திரஷ்டா அறிபவன், அக்ஷினினா கண்ணில், ஏஷகன எந்த ஒருவன். இப்போ இதை சேர்த்து படித்தோம்னா எந்த புருஷன், புருஷன்னா எந்த பார்ப்பவன் ஒருவன், எந்த அறிபவன் கண்ணில் அறியப்படுகின்றானோ, எந்த அறிபவன் கண்ணில் அறியப்படுகின்றானோ, கண்ணில் எந்த அறிபவன் ஒருவன் அறியப்படுகின்றானோ. இது இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். கண்ணில் எந்த ஒரு அறிபவன் அறியப்படுகின்றானோ. இனி இதையே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா, பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றானோ, எந்த ஒரு பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றானோ. இதனுடைய அர்த்தம் இனியும் நமக்கு புரிய வேண்டுமென்றால், சக்ஷுஷஸ் சக்ஷுகு
கண்ணில் ஒருவன் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் எப்பொழுது அறியப்படுகின்றானோ. இதை பார்த்தீங்கன்னா புருஷகன திரஷ்டான்னு பார்த்தோம். திருஷ்யதேன பார்க்கப்படுகின்றான். திரஷ்டா திருஷ்யதே, எவன் அறிபவன் அறியப்படுகின்றானோ. அதாவது நாம் கண் வழியாக இந்த உலகத்தை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். பிரமாதா அவனை தான் திரஷ்டா. பார்ப்பவன், பார்ப்பவன்னா நாம், கேட்பவன், பார்ப்பவன், சுவைப்பவன். இங்கு ஆத்மா என்பது பார்ப்பவனுக்கு பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றானோ. இப்போ நம்ம பார்ப்பவனாக இருக்கின்றோம், கேட்பவனாக இருக்கின்றோம். எவன் ஒருவன் பார்ப்பவனுக்கு பார்ப்பவனாக இருக்கின்றானோ, ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், கேட்பவனுடைய காதாக, கேட்பவனுக்கு கேட்பவனாக இருக்கின்றானோ, எந்த அப்படி ஒன்று இருக்கின்றதோ, ஏஷக ஆத்மா, அதுதான் ஆத்மா. அதுதான் எது ஆத்மா என்றால், கண்ணில் எவன் பார்க்கின்றானோ அவன் பார்க்கப்படுகின்றதோ. கண்ணில் பார்த்து கொண்டிருப்பவன் அவனுக்கு காரணமாக பார்ப்பவனாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. மீண்டும் இதையே நம்ம விளக்கலாம். முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு விளக்கத்துக்கு வரலாம். அதுதான் ஆத்மா, அதுதான் நீ. இப்போ நான் நீ சொல்கிறையே, அந்த நான்கிறது உண்மையில் யாருன்னு சொன்னால், கண்ணு வழியாக ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா, திரஷ்டா. அவனை யார் பார்க்கிறார்களோ, அவன் அந்த திரஷ்டாவுக்கு திரஷ்டாவாக யார் இருக்கிறார்களோ. ச உவாச்ச, பிறகு இந்த ஆத்மா எது, இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன, இந்த நான் என்பதனுடைய சொரூபம் என்ன. ஏதத் அமிர்தம், இது அழிவற்றது. அமிர்தம்னா அழியாதது. மந்திரத்தில் இருக்கு, ச உவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம், இது பயமற்றது. பிறகு ஏதத் பிரம்ம, இதுதான் பிரம்மன், இந்த ஆத்மாதான் பிரம்மன். இதிங்கிற வரைக்கும் இவருடைய உபதேசம். அதுக்கப்புறம் சிஷ்யர்கள் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இதி, இதுதான் உபதேசம். இப்போ உபதேசத்தை மீண்டும் பார்த்தால், இப்போ நம்ம சரியாக பார்த்துட்ருக்கோம். அதாவது விளக்கத்தோடு பிறகு இதை மீண்டும் படித்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன செய்கின்றேன், கண்கள், காதுகள் முதலிய இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன். இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கின்ற நான், இந்த உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நான் ஜடமானவனா அல்லது அறிவு சுரூபமானவனா? சேதனமானவன், ஜடமானவன் அல்ல. அப்போ ஒரு திரஷ்டான்னு ஒருத்தன் நமக்குள்ளே இருக்கான். திரஷ்டான்னா அனுபவிப்பவன், பார்ப்பவன், பிரமாணங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருப்பவன். இந்த திரஷ்டா திருஷ்யதே, இந்த திரஷ்டாவை யார் பார்க்கிறார்களோ, பார்ப்பவனை யார் பார்க்கிறார்களோ, அப்படின்னு என்ன அர்த்தம்? எவனொருவன் இருப்பதனால நம்முடைய மனதிற்கு பார்ப்பவன்கிற தன்மை வருகிறதோ, கேட்பவன்கிற தன்மை கிடைக்கிறதோ, அந்த ஒன்று அது எதுன்னு நம்மளால் வாயில் சொல்ல முடியாது. அதனால தான் உபனிஷத்தும் திணறுது, நம்மளும் திணறோம், நீங்களும் திணறீங்க, நானும் திணறேன் இதை உபதேசம் பண்ணுறதுக்கு. காரணம் என்ன? அது எதுன்னு சொல்ல முடியாது. திரஷ்டா திருஷ்யதே, இதை எடுத்து நம்ம கான்டம்ப்ளேட் பண்ணணும். திரஷ்டா திருஷ்யதேன்னா, இப்போ புஸ்தகம் திருஷ்யதே, சமஸ்கிருதத்திலேயே போய் இதை புரிஞ்சுக்குவோம். புஸ்தகம் பார்க்கப்படுகின்றது, புஸ்தகம் திருஷ்யதேன அறியப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. மைக் திருஷ்யதே, மைக் பார்க்கப்படுகின்றது. திரஷ்டா திருஷ்யதே, பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றானோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரமாதா அறிபவனை யார் அறிகிறார்களோ, அறிபவனை யார் அறிவார்களோ என்ன அர்த்தம்? இந்த அறிபவனுக்கு அறிபவன்கிற தன்மையை யார் கொடுத்தார்களோ அதுதான் ஆத்மா, சைத்தன்ய ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். அப்போ நமக்குள்ள
நமக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, ஆரம்பத்தில் வேணால் சொல்லிக்கலாம். ஏதோ ஒன்று இருந்து கொண்டு ஜடமான மனதை அறிபவன் ஆக்கி விடுகிறது. ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்குது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமே. ஏதோ ஒன்று மனதை அறிபவன் ஆக்கி விடுகிறது. இப்போ இந்த அறிபவன் திரஷ்டா. இந்த அறிபவனை யார் பார்க்கிறார்களோன்னா, எந்த ஒன்றினால் அறிபவன் ஆகிறதோ மனது, அந்த ஒன்று தான் ஆத்மா. கண்ணுக்கு கண், காதுக்கு காது, அப்படி மனசக மனக, மனதிற்கு மனமாக இருப்பது, அறிபவனுக்கு அறிபவனாக, அறிபவனுக்கு அறிவாக எது இருக்கின்றதோ அது ஆத்மா. எதற்கு கண்ணுன்னு சொல்லப்பட்டதுன்னா, கண்ங்கிறது இந்த இடத்துல எக்ஸாம்பிள் தான், உதாரணம் தான். நம்ம காதை வேணாலும் எடுத்துக்கலாம். கண்ணில் பார்ப்பவன் பார்க்கப்படுகின்றான், காதில் கேட்பவன் கேட்கப்படுகின்றான். அப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கு உதாரணத்துக்கு கண் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் இந்த அசுரர்கள் தேவர்கள்லாம் தப்பாக புரிந்து கொள்ள போகிறார்கள். கண்ணில் எவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவனை யார் பார்க்கிறார்களோ, அதாவது நம்ம உலகத்தை பார்த்துட்ருக்கோம், அந்த பார்த்துட்ருக்கிறவனை யார் பார்க்கிறார்களோ. ஒருவர் சொன்னார், இந்த சினிமாவில் ஒரு சோகமான காட்சி வந்ததுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவார்கள், சோகமான காட்சி பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பாங்களாம். இவர் என்ன பண்ணுவாராம், அவங்கள பார்த்துட்ருப்பாராம் எப்படி அழுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. சினிமாவை பார்க்க மாட்டாராம், அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாராம். அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்ப்பவர்களை பார்க்கிறார். அவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே யாரோ இறந்துட்டார்கள், அவனோட மனைவி இறந்துட்டான்னு மனைவி பக்கத்தில் வச்சுட்டு அழுதுட்டுருக்கார். இவர் என்ன பண்ணுறார், இவர் அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கார். எப்படி இவர் அதில் மூழ்கி விட்டார். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, திரஷ்டாவை இவர் பார்க்கிறார், பார்ப்பவனை இவர் பார்த்திருக்கார். இவர்களெல்லாம் எதையோ பராஞ்சிகாணி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்னுடைய மனம் உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கு, திரஷ்டா. இந்த திரஷ்டாவை யார் பார்க்கிறார்கள், இந்த இடத்துல பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திரஷ்டா எப்பொழுது பார்க்கப்படுகின்றதோன்னா, எந்த ஒரு சைத்தன்ய ஸ்வரூபம் இந்த மனதை திரஷ்டாவாக மாற்றியதோ, எந்த ஒரு அறிவு ஸ்வரூபம் மனதை பார்ப்பவனாக மாற்றி இந்த கண் வழியாக உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றதோ, அந்த அறிவு ஸ்வரூபந்தான், அதுதான் ய ஆத்மா ய ஏஷக அக்ஷினி புருஷக திருஷ்யதே. புருஷக திரஷ்டா பார்க்கப்படுகின்றான். கண் வழியாக எவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவன் எப்பொழுது பார்க்கப்படுகின்றானோ, ஏஷக ஆத்மா, அதுதான் ஆத்மா. அது இங்கே இருக்கு, ஏஷக ஆத்மானா அதுதான் ஆத்மா. இப்போ இந்த இடத்துல 3 சரீரம் 3 அவஸ்தைகள் எல்லா அனாத்மாவை நீக்கி வெறும் அறிவு சுரூபத்தை மட்டும் ஆத்மானு கூறப்பட்டு விட்டது. இந்த அறிவு, இப்போ 2 அறிவு இருக்குது. இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கிற அறிவு இருக்குது, அதற்கு அறிவுக்கு அறிவாக ஒரு அறிவு இருக்குது. இப்போ இந்த அறிவு அழிஞ்சிருமான்னு ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா மற்ற அறிவுகளெல்லாம் அழிந்து விடுகிறதே. இப்போ இந்த அறிவு அழிகிறதா என்றால், சக உவாச்ச ஏதத் அமிர்தம், இந்த ஆத்மா, இந்த அறிவு அமிர்தம். அமிர்தம்னா சத் சுரூபம். இந்த ஆத்மா அமிர்தம். பிறகு இந்த ஆத்மா துக்க சுரூபமா? ஏன்னா இப்படிப்பட்ட அறிவு சுரூபமான ஆத்மா அழிவதில்லை. ஆனால் எப்பொழுதுமே துக்கமாக இருந்தால் இல்லை, ஆனந்த சுரூபம். அதை அபயம். அபயம்ங்கிறது துக்க ரகிதம். துக்க ரகிதம்னா ஆனந்தம். இப்போ இந்த ஆத்மா சத்து, சத்துங்கிறது அமிர்தம்ங்கிற சொல்லலையும், அபயம்ங்கிறது ஆனந்தம், பூர்ணம். பிறகு இந்த ஆத்மா எவ்வளவு இருக்குது? ஒன்று தான். இந்த ஆத்மா பிரம்ம, இதுதான் பரமாத்மா. அப்போ எப்படி இங்கே எவ்வளவு தெளிவாக உபதேசம் பண்ணுறார்? தெளிவான்னா எனக்கு புரியலேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு புரியலைன்னா நம்ம அசுரனோ தேவனோ மாறிடுறோம். புரிஞ்சுட்டா உத்தம அதிகாரி, புரியலின்னா ஏதோ 2ல் ஏதோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அவர்களுக்கு புரியல, தேவர்களுக்கும் புரியல, இது அசுரர்களுக்கும் புரியல. உடனே நமக்கு அவர்களுக்கே புரியல, எனக்கு எங்கே புரிய போகுதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி இங்கே எவ்வளவு தெளிவாக சொல்கிறார், எவன் ஒருவன் கண் வழியாக
பார்த்து கொண்டிருக்கின்றானோ அப்படி பார்த்து கொண்டிருப்பவனை நாம் பார்த்தால், பார்த்து கொண்டிருப்பவன் பார்க்கப்பட்டால், அறியப்பட்டால் அது ஆத்மா. இப்போ இந்த இந்திரியங்கள் வழியாக அறிந்து கொண்டிருப்பவன் அறியப்படும் பொழுது அந்த அறியப்படுபவன் தான் ஆத்மா. அவனைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஆத்மான அகங்கிற சொல்லுக்கு அர்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அகம் அமிர்தம். அமிர்தம்னா அழியாதது, சத் ஸ்வரூபம். ஏன்னா இங்கே ஏற்கனவே சைத்தன்யம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. பிறகு அந்த அகம் அபயம், அழிவற்றது. அந்த அகம் பிரம்ம. இப்படி புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் இதோட ஓவர். ஆனால் இந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறார்கள், இந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இப்போ இப்படி நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த வாக்கியம் மகா வாக்கியம், இந்த வாக்கியம் சரியான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கின்றது. இனி இதே வாக்கியத்தை தேவர்களும் அசுரர்களும், அதாவது இந்திரனும் விரோச்சனனும் எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள், அந்த விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.